என்னருமே தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம தினமணி டாக்கீஸ்ல அன்பே டயானா திரைப்படத்தை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஏன் ஓகே சொன்னீங்க? நான் ரொம்ப நல்ல பையனா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தை பாரி இளவழகன் இயக்கி எழுதி நடிச்சிருக்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி ஜமா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை கொடுத்திருந்தாரு. அந்த திரைப்படம் தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். பாரி இளவழகனுடைய 2வது படமாக வந்திருக்கு. முழுக்க கமர்ஷியல் படமாக இந்த படத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த படத்துல அவரோடு சேர்ந்து ரம்யா ரங்கநாதன், சேத்தன், ரோஜா, அதே மாதிரி செல்முருகன், நிகிலா சங்கர், பரிதாபங்கள் கோபி அப்படின்னு பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை $1 மில்லியன் ஸ்டுடியோஸ், அதே மாதிரி நியோ கேஷில் கிரியேஷன்ஸ், ஈரா என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு மியூசிக்கை பரத் சங்கரும், டிஓபி ஷெல்லி கேலிஸ்டும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதைக்களம் எங்கே அப்படின்னா, சென்னையில் பெரம்பூர் பக்கம் இந்த கதைக்களம் அப்படிங்கிறது நகருது. ஹீரோ கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. சுருக்கமாக அவரை சிஎஸ்கே அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாரி ஒரு தெலுங்கு ஃபேமிலியை சேர்ந்தவர். ரோஜா சேத்தன் தம்பதியினுடைய மகனாக இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. சென்னைக்கு குடியமர்ந்த ஒரு தெலுங்கு ஃபேமிலி தான் இவருடைய குடும்பம். இதில் சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் பெரம்பூர் ரயில் கட்டுமான தொழிற்சாலையில் சேத்தன் வேலை செய்கிறாரு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவருடைய பையனாக வரக்கூடிய பாரி ஒரு அத்லெட் கோச்சாக இருக்கிறாரு. ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு அத்லெட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சாக அதில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயின் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க ரம்யா ரங்கநாதன். அவங்க மேஜிக் அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க முழுக்க முழுக்க ஆங்கிலோ இந்தியன் பொண்ணாக இந்த படத்தில் வந்திருக்கிறாங்க. இது தவிர பாரியினுடைய நண்பராக பரிதாபங்கள் கோபி நடிச்சிருக்கிறாரு. போன வாரம் இதே முரளி படத்தில் சுதாகர் நடிச்சிருந்தாரு. இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய அன்பே டயானா படத்தில் கோபி நடிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட் செட் சிலர் இருக்கிறாங்க. இது போக துணை நடிகர்கள் இருக்கிறாங்க. செல்முருகனை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம திரையில பார்க்குறோம். அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ப்ளசண்டாக இருந்தது. அவருடைய நடிப்பும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாரி காலேஜில் படிக்கும் போதே மேஜிக் மேலே, அதாவது ஹீரோயின் மேலே ஒரு காதல் அவருக்கு ஏற்படுது. அப்போவே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு இவங்களுக்கு ஓகே சொல்லவே இல்லை. காலங்கள் போய்கிட்டே இருக்கு. 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டாக பழகிட்டே இருக்கிறாங்க. எப்போ மேஜிக் நமக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பாரி. அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர் வீட்டில் ஒரு ப்ரெஷர் உருவாகுது. என்ன அப்படின்னா, ரோஜா கிட்ட ஒரு ஜோசியர் சொல்றாரு, ஒரு 2 மாசத்துக்குள்ள பையனுக்கு கல்யாணம் பண்ணிருங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதனால அதிர்ச்சி அடைகிற ரோஜா உடனடியாக அவனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு அடுத்தடுத்த வரன்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரன்களை பார்க்க ஆரம்பிக்க அந்த வேகத்துல இவர் தன்னுடைய காதலை ஓகே பண்ணாரா இல்லையா, வீட்டில் பார்த்த வரனை கல்யாணம் பண்ணாரா இல்லையா பாரி அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. படத்தினுடைய டைட்டில் கார்டு முடியறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட கதை என்ன, யார் என்ன கேரக்டரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அது பொதுவாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப நேரமாக கதைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க. அந்த மாதிரியான எந்த தடுமாற்றமே இல்லாமல் டைட்டில் கார்டு முடியறதுக்குள்ள யார் யார் என்ன கேரக்டரு, எதை நோக்கி கதை போக போகுது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படிங்கிறது படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. படம் முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி தான். அதை ப்ரப்போஸ் பண்ணுறது, அதுக்கு வெயிட் பண்ணுறது, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய சில ட்ரிக்ஸு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு செய்யக்கூடிய சில வேலைகள், இதெல்லாம் தான் படத்தை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு. அதெல்லாம் எழுத்து வகையிலையும் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. படம் ஒரு ஆன்டிகாஸ்ட் மூவி மாதிரியான ஒரு தோற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. ஆனால் படம் முழுக்க வெறுமனே சாதிக்கு எதிரான வசனங்கள் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு திணிக்காமல் இருக்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அட் த சேம் டைம் பேச வேண்டிய விஷயங்களை சில இடங்கள் டச் பண்ணியிருக்கிறாங்க. படம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் சாதிக்கு எதிராக வருது, மற்றபடி பெரிய அளவு இல்லை. பட் அந்த ஒரு டோனுக்குள்ளே கொண்டு போக படக்குழு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல் பாதி பார்த்தோம் அப்படின்னா துணை நடிகர்களுடைய கதாபாத்திரங்கள் ரொம்பவுமே ஆக்கிரமிச்சிருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா கோபியினுடையது, பரிதாபங்கள் கோபியினுடைய ஒரு கேரக்டரை ஒரு பெங்களூர் பாபா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. படத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய அந்த லாங்குவேஜ் விஷயங்கள், மொழி தொடர்பானது. ஏன்னா ஹீரோ ஒரு தெலுங்கு ஃபேமிலியாக வராரு, தெலுங்கு பேசுகிறாங்க. அப்புறம் தெலுங்கு தமிழ் சேர்ந்த ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆங்கிலோ இந்தியன், அவங்க இங்கிலீஷ் தமிழ் பேசின ஒரு விஷயம் வருது. கோபி கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அவர் பெங்களூர் தமிழ் அப்படின்னு ஒன்று பேசுகிறாரு. அப்போ இந்த மிக்சடான மொழி அப்படிங்கிறது பார்வையாளருக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதை ரொம்ப அழகாக தன்னுடைய எழுத்து மூலமாக மேட்ச் பண்ணியிருக்கிறாரு பாரி அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் பார்க்கும்போது கோபியினுடைய அந்த பெங்களூர் தமிழ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தது. ஆனால் போக 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 அது அதோடைய ஸ்லாங் நமக்கு கன்வின்சிங்காக இருக்குது. குறிப்பாக 2ஆம் பாதியில் அது அவருடைய டயலாக் டெலிவரி அப்படிங்கிறது பல இடங்கள் தேட்டரில் கைத்தட்டி ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. படத்தினுடைய முதல் பாதியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் எப்போ ஹீரோயின் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த சமயத்தில் ஹீரோ வச்சா இந்த லவ்வே வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அதுக்கு பேக்ரவுண்ட் சில காரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது ஒரு ட்விஸ்டடான ஒரு விஷயங்களை அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர்.
அது வந்து அதுக்கடுத்த 2ஆம் பாதியை ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போறதுக்கு உதவி பண்ணியிருக்கு. இதுல பாரியினுடைய நடிப்பும் சரி, ஹீரோயினுடைய நடிப்பும் சரி, ரம்யா ரங்கநாதன் அவங்களுடைய நடிப்பும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டா இருந்தது. குறிப்பா ஆங்கிலோ இண்டியனா வரக்கூடிய அந்த பெண் நடிச்சிருக்கக்கூடிய நடிப்பு ரொம்பவுமே ப்ராமிசிங்கா இருந்தது படத்தை பார்க்கும்போது. ஏன்னா ஒரு இடங்கள்ல வந்து சில இடங்கள் சென்னை பாஷைகள் அப்படியே வெளியில எட்டி பார்க்குது. அது வந்து இங்கிலீஷோடு கலந்து வரும்போது அது ஒரு ஸ்லாங்கா ரொம்ப அழகா அவங்களுக்கு அடாப்ட் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நடிப்பும் ஒரு கோவக்கார பெண்ணா, ரொம்ப மூஞ்சிக்கு நேரா தான் நினைக்கிறத சொல்லக்கூடிய ஒரு பெண்ணா அவங்க பண்ணக்கூடிய அந்த ரோல் வந்து ரொம்ப நல்லாவே சூப்பரா அவங்க பிளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜமா படத்துல முழுக்க முழுக்க ஆர்ட் ஓரியன்டா ரொம்ப சென்சிட்டிவான நடிப்பை கொடுத்திருந்த பாரி வந்து இந்த படத்துல ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கான, அதுவும் பெரம்பூர் பகுதியில் வாழக்கூடிய ஒரு பையனா அவர் வந்திருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. இது போக சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா வந்திருக்கக்கூடிய சேத்தனுடைய நடிப்பு சொல்லணும். அவர் வந்து ஒரு ஜாலியான அப்பாவா அந்த படத்துல இருக்காரு. அவரை பார்க்கும்போது இப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கூட ஏற்படுது. அவ்வளோ ஜாலியா தன்னுடைய பையன்கிட்ட பேசிக்கிற விஷயங்கள் ஆகட்டும், ரோஜாவை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப பம்மர இடமாகட்டும், சில இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சீன்ல ரோஜாவை எதிர்த்து பேசுவார். அந்த இடம் வந்து தேட்டர்லாம் ரொம்ப அப்படியே விசில் பறக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக அதை எடுத்திருந்தாங்க. சேத்தன் ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஜமா படத்துலையும் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் அதுக்கு அப்படியே ரொம்ப கான்ட்ராஸ்டடான ஒரு கேரக்டர், ரொம்ப சூப்பராக அதை ப்ளே பண்ணியிருந்தாரு. ரோஜா வந்து ரொம்ப நம்ம பார்த்தோம்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அப்படிங்கிறது ஒரு சாதியை ரொம்ப விரும்புகிற, அதை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கக்கூடிய ஒரு பெண்மணி மாதிரியான ஒரு கதாபாத்திரம். அது ரொம்ப அதோடைய சென்சிட்டிவ் புரிஞ்சு ரொம்ப சூப்பராக அதை கையில் எடுத்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவும் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. இது போக காமெடினா வந்திருக்கக்கூடிய கோபி, நான் முதலே சொன்ன மாதிரி அவருடைய போர்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவருடைய ஸ்லாங் வந்து நமக்கு ஒட்டலை. ஏன்னா வந்து அவருடைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அவருடைய ஸ்லாங் இதில் நமக்கு உருவாகியிருக்கும். அது கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய டயலாக் டெலிவரி ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக தேட்டர் முழுக்க ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸ் வரைக்குமே அவங்களுடைய டைலாக் டெலிவரியில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதில் சேத்தனும் சேர்ந்து காமெடி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அதுதான் கவனிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப டெப்த்தான சில இடங்கள், எமோஷ்னலான சில இடங்களில் வந்து காமெடி பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். சில இடங்கள் ஒட்டாமல் போயிடும். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த காமெடியை வந்து புல் பண்ணி கொண்டு வந்தது அப்படிங்கிறது பாரியினுடைய எழுத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இது போக சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக இஸ்மத், சுதர்ஷன் காந்தி, நிக்கிலா சங்கர், செல்முருகன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. விவேக் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் செல்முருகனை வந்து தேட்டரில் ரொம்ப நேரம் பார்த்த ஒரு படமாக அன்பே டயானா படம் இருக்குது. அது பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அவருடைய ப்ரெசன்ஸுமே. ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து அவங்க ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் பண்ணுறது மீன்ஸ் வந்து இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே பல இடங்களில் சொல்லுவாங்க. ஆனால் எதுக்கு அவர் திரும்ப திரும்ப அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள் எதுவுமே அழுத்தமாக படத்தில் சொல்லப்படலை. அது வந்து நம்ம படம் பார்க்கும்போது அங்கங்கே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த ரீசன் சொல்லவே இல்லையே, ஏன் திரும்ப போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் நமக்கு வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இது போக வந்து படத்தில் இசை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் ரொம்ப துருத்திட்டு வர மாதிரியான இசைகள் எதுவும் இல்லை. படம் போகிற போக்கில் அந்த இசைகள் என்பது இருந்தது. டிஓபியும் பெரம்பூர் பகுதியை ரொம்ப சூப்பராக சுற்றி காட்டியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரம்பூர் பகுதி பற்றின விஷயங்கள் தெரியும். அதோடைய காட்சி அமைப்புகள், அதனுடைய தெருக்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருந்தது. டிஓபி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது போக ஜமா திரைப்படம் எடுத்துட்டு அதுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்டடான ஒரு ஜானரில், அதுவும் ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு எழுத்தை கொடுத்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு பாரி. இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து கொஞ்சம் தடுமாறுனா கூட நகைச்சுவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேலி பொருளாக மாறிடும். அப்படி ஒரு ரிஸ்க்குள்ளே தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய எழுத்து மூலமாக அதை ரொம்பவுமே சரியாக கொடுத்துருக்கிறாரு பாரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டரில் ரொம்ப ரசித்து பார்த்த, அதுவும் ரொம்ப சிரித்து பார்த்த ஒரு படமாக அன்பே டயானா எனக்கு இருந்தது. உங்களுக்கும் கூட அந்த படம் தேட்டரில் பார்க்கும்போது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக தினசரி நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களோடு அந்த படம் பொருந்தி போகக்கூடிய பல காட்சிகள் அதில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த படம் இருக்கும். இது தவிர நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.